வணக்கம். நம்மளோட மூடு, கவனம், சந்தோஷம் இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ற நம்ம மூளையோட ஒரு சீக்ரெட் கெமிக்கல் லாங்குவேஜ் பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். இந்த பவர்ஃபுல்லான மூலக்கூறுகளை நமக்கு சாதகமா எப்படி மாத்துறதுன்னு புரிஞ்சுக்க ரெடியா? வாங்க உள்ள போலாம். நம்மள நிறைய பேருக்கு, குறிப்பா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, பரீட்சையில நல்ல மார்க் வாங்கியிருப்போம், பெரிய கம்பெனில வேலையும் கிடைச்சிருக்கும். ஆனா எல்லாத்தையும் சாதிச்ச பிறகும் மனசுக்குள்ள எங்கேயோ ஒரு சின்ன நெருடல், ஒரு அழுத்தம் இருந்துகிட்டே இருக்கும் இல்லையா? ஏன் நம்மளோட வெற்றி கூட நமக்கு முழுமையான சந்தோஷத்தை தர மாட்டேங்குது? அந்த கேள்விக்கான பதில் வேற எங்கேயும் இல்ல, நம்ம மூளைக்குள்ளே தான் ஒளிஞ்சிருக்கு. அந்த பதில் தான் நரம்பிய கடத்திகள். ஆமா, இதுதான் நம்ம மூளையோட அந்த ரகசிய மொழி. நாம எப்படி ஃபீல் பண்றோம், என்ன யோசிக்கிறோம், எப்படி நடந்துக்கிறோம்னு எல்லாத்தையும் தீர்மானிக்கிறது இந்த கெமிக்கல் மெசஞ்சர்ஸ் தான். இதோட பேலன்ஸ் கொஞ்சம் தப்புனா கூட மன அழுத்தம், பதட்டம் மாதிரியான பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சிடும். சோ இந்த விளக்கத்துல நாம என்னவெல்லாம் பார்க்க போறோம்னா, முதல்ல மூளையோட இந்த சீக்ரெட் லாங்குவேஜை புரிஞ்சுக்க போறோம். அப்புறம் முக்கியமான கெமிக்கல் பிளேயர்ஸ் யாருன்னு பார்த்து அவங்களோட பேலன்ஸ் ஏன் அவ்வளவு முக்கியம்னு தெரிஞ்சுக்க போறோம். கடைசியா Y2Z மற்றும் Y டயட் மூலமா இதை எல்லாம் எப்படி நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வரதுன்னு ஒரு தெளிவான ஆக்ஷன் பிளானோட இயற்கையோட பங்கையும் சேர்த்து பார்க்க போறோம். சரி, வாங்க நம்ம பயணத்தை ஆரம்பிக்கலாம். முதல்ல இந்த சிக்கலா தெரியிற மூலக்கூறுகளோட சிம்பிளான வேலைகளை புரிஞ்சுக்கிட்டு மூளையோட இந்த இரகசிய மொழியை டீகோட் பண்ணுவோம். இந்த நரம்பிய கடத்திகள்னு சொன்னதும் பயப்பட வேண்டாம், ரொம்ப சிம்பிள். ஒவ்வொன்றுக்கும் ஒரு முக்கியமான வேலை இருக்கு. அத ஒரே ஒரு வார்த்தையில சுருக்கிட்டா போதும். நம்ம மூடு ஏன் திடீர்னு மாறுது, ஏன் சோர்வா இருக்குன்னு நம்மாலேயே ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். இது நம்ம பிரெயினோட டேஷ்போர்டை பார்க்குற மாதிரி தான், அவ்வளவுதான். இப்போ நம்மளோட டெய்லி ஃபீலிங்ஸையும் செயல்களையும் ஆட்டி படைக்கிற முக்கியமான நரம்பிய கடத்திகள் யாருன்னு பார்ப்போம். இவங்கள நான் கெமிக்கல் பிளேயர்ஸ்னு தான் சொல்றேன். இங்க பாருங்களேன், ஒவ்வொரு பிளேயரோட வேலையும் எவ்வளோ தெளிவா இருக்கு. செரோட்டோனின், அதோட வேலை நம்ம மனநிலையை பாத்துக்கிறது. டோபமைன் இருக்க, அதுதான் வெகுமதி ஃபீலிங்கை கொடுக்கறது. ஒரு விஷயத்த செஞ்சு முடிச்சா ஒரு சந்தோஷம் வருதுல்ல, அதுக்கு காரணம் இதுதான். அதனால தான் அதையே திரும்ப செய்ய தோணும். அப்புறம் கேபா, அது நம்மள அமைதிப்படுத்த உதவுது. இப்போதைக்கு நம்ம செரோட்டோனின் மற்றும் டோபமைன் மேல கொஞ்சம் அதிகமா கவனம் செலுத்தலாம். ஏன்னா நம்மளோட அந்த மனநிறைவுங்கிற விஷயத்துக்கு இந்த ரெண்டும் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான அடித்தளம். ஓகே, இந்த கெமிக்கல் பிளேயர்ஸை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனா இவங்களோட பேலன்ஸ் தப்புனா என்ன ஆகும்? இங்க தான் விஷயமே இருக்கு. நீங்க உணர்ற அந்த மன அழுத்தம், அந்த திருப்தி இல்லாத உணர்வு, இதுக்கெல்லாம் நேரடியான காரணம் இதுதான். யோசிச்சு பாருங்க, நீங்க பயங்கர ஸ்ட்ரெஸ்ல இருக்கும்போது உங்க உடம்பு எப்பவும் ஒரு எமர்ஜென்சி மோட்ல அலர்ட்டாவே இருக்கும். அதுக்கு காரணம் இந்த நோரெபினெஃப்ரின் தான். அதே மாதிரி எதுலயுமே ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாம டயர்டா ஃபீல் பண்ணீங்கன்னா உங்க சந்தோஷத்துக்கான கெமிக்கல்ஸ், அதாவது செரோட்டோனின், டோபமைன் அளவு கம்மியா இருக்கலாம்னு அர்த்தம். எவ்வளவு சாதிச்சாலும் மனநிறைவே இல்லையா? அதுக்கு காரணம் நீங்க டோபமைன் கொடுக்கிற சின்ன சின்ன டெம்பரரி ரிவார்டுகளை துரத்திக்கிட்டே இருக்கிறது தான். இது ஒரு முடிவே இல்லாத ஓட்டம் மாதிரி. ஒரு ரிவார்டு கிடைச்சதும் அடுத்து இன்னமும் பெருசா தேவைப்படும். ஆனா உண்மையான மனநிறைவு மட்டும் கிடைக்கவே கிடைக்காது. ஆனா ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, இத நம்மால மாத்த முடியும். நம்ம மூளை கெமிஸ்ட்ரிய நம்ம கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வர ஒரு சூப்பரான வழி இருக்கு. அதுதான் Y2Z லைஃப் சிஸ்டம்ஸ். சொல்லத்தோனா இது நம்மளோட பாரம்பரிய அறிவையும் மாடர்ன் சயின்ஸையும் ஒன்னு சேர்த்து ஒரு பேலன்ஸ்டான வாழ்க்கையை எப்படி வாழ்றதுன்னு சொல்லித்தர ஒரு அமைப்பு. இந்த சிஸ்டம் நம்ம முன்னோர்கள் வகுத்த 5 தூண்கள் மேலதான் கட்டப்பட்டிருக்கு. அதுதான் AVAVS. ஆகார, அதாவது நம்மளோட சாப்பாடு; விஹார, நம்மளோட ரெஸ்ட் ரிலாக்ஸேஷன்; ஆச்சார, நம்மளோட நடத்தை; விசார, நம்மளோட எண்ணங்கள்; அப்புறம் சஞ்சாரா, நம்மள சுத்தி இருக்கிற சூழல், நம்ம பழகிற மக்கள். இந்த 5ம் தான் நம்ம மனசுக்கும் உடம்புக்கும் அசைக்க முடியாத ஒரு ஃபவுண்டேஷன். சோ ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, Y2Z மற்றும் Y டயட் இந்த பழங்கால அறிவை அப்படியே எடுத்துக்கிட்டு இன்னைக்கு நம்மளோட லைஃப் ஸ்டைலுக்கு ஏத்த மாதிரி சயின்டிஃபிக்கா, பிராக்டிக்கலா ஒரு ஆக்ஷன் பிளானா மாத்தி கொடுக்குது. இது வெறும் தத்துவம் மட்டும் இல்ல, இது ஒரு சிஸ்டம். சரி, இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதிக்கு வந்திருக்கோம். நீங்க நாளைக்கு காலையில இருந்தே செயல்படுத்தக்கூடிய சில ஸ்டெப்ஸ் பத்தி பார்ப்போம். உங்க மூளை கெமிஸ்ட்ரிய மாத்திர சக்தி உங்க தட்லயும் உங்க டெய்லி பழக்கத்திலையும் தான் இருக்கு. நாம சாப்பிடுற சாப்பாடு தான் இந்த நரம்பிய கடத்திகளை உருவாக்குறதுக்கு தேவையான ரா மெட்டீரியல்ஸை கொடுக்குது. உங்க மூட நல்லா வச்சுக்கணுமா, ட்ரிப்டோஃபான் நிறைஞ்ச வாழைப்பழம், நட்ஸ் சாப்பிடுங்க. நல்ல ஃபோக்கஸ்டா, மோட்டிவேட்டடா இருக்கணுமா, டைரோசின் நிறைஞ்ச முட்டை இல்லைன்னா மீன் சாப்பிடுங்க. மனசு அமைதியா இருக்கணுமா, நம்ம குடலுக்கு நல்லது செய்யற தயிர், முழு தானியங்கள் காபா உற்பத்தியை அதிகரிக்கும். பாத்தீங்களா, இது எவ்வளோ சிம்பிளான விஷயம். இப்ப சாப்பாடு மட்டும் இல்லாம நம்ம லைஃப் ஸ்டைல் மூலமா எப்படி இந்த கெமிக்கல்ஸை இயக்கலான்னு பார்ப்போம். இதோ உங்க முதல் ரெசிபி, அமைதியை உருவாக்குறது.
ஒரு சில நிமிஷம் நீங்க நல்ல ஆழமா மூச்சு விட்டா போதும், இல்ல ஒரு சிம்பிளான யோகாசனம் செஞ்சா போதும், உங்க உடம்பே இயற்கையா கேபாவை உற்பத்தி செய்ய ஆரம்பிச்சிடும். அதோட எஃபெக்ட் உடனடியா ஒரு ஆழமான அமைதியை நீங்க உணர்வீங்க. இதுக்கு எந்த மாத்திரையும் தேவையில்ல, உங்க மூச்சே போதும். வாங்க அடுத்த ரெசிபிக்கு போலாம். இது நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சது, சந்தோஷத்தை உருவாக்குறது. தினமும் ஒரு 15 நிமிஷம் நடந்தா கூட போதும், உங்க உடம்பு எண்டோஃபிரின்ஸை வெளியிடும். இது ஒரு நேச்சுரல் பெயின் கில்லர் மட்டும் இல்ல, ஒரு பவர்ஃபுல்லான ஹாப்பினஸ் பூஸ்டர். அந்த ரன்னர்ஸ் ஹைன்னு சொல்றது நிஜமாவே ஒரு அறிவியல் தான். இப்ப கடைசி ரெசிபி. இது நம்ம மென்டல் ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. மத்தவங்களோட ஒரு நல்ல கனெக்ஷன். உங்க மொபைலை ஓரமா வச்சுட்டு உங்களுக்கு பிடிச்சவங்களோட மனசை விட்டு பேசி சிரிக்கும்போது உங்க மூளை ஆக்சிடோசனை சுரக்குது. இத பாண்டிங் ஹார்மோன்னு கூட சொல்லுவாங்க. இது ஸ்ட்ரெஸ்ஸை குறைச்சு ஒரு பாதுகாப்பான நெருக்கமான உணர்வை கொடுக்கும். இப்போ இந்த எல்லா பழக்கங்களையும் ஒண்ணா இணைக்கிற ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லான தத்துவத்தை பார்ப்போம். இதுதான் எல்லாத்துக்கும் இறுதி மற்றும் ரொம்ப எளிமையான தீர்வு. இந்த ஒரு வரிய கொஞ்ச நேரம் ஆழமா உள்வாங்கி பாருங்க. இயற்கையே கோவில். இதுதான் Y2Z தத்துவத்தோட இதயம். நம்ம மன அமைதிக்கும் சமநிலைக்கும் தேவையான எல்லாமே இயற்கையில தான் புதைஞ்சு கிடக்கு. நம்ம இயற்கையோட கொஞ்ச நேரம் செலவிடும்போது அது நம்மளோட ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸை ஆட்டோமேட்டிக்கா குறைக்குது. நம்ம நரம்பு மண்டலத்தோட அந்த அமைதியான ரெஸ்ட் மோட் ஆன் ஆகுது. இதனால நம்ம கேபா, செரட்டோனின் அளவுகள் இயற்கையாவே பேலன்ஸ்க்கு வருது. ஒரு பார்க்ல சும்மா நடக்கிறது கூட ஒரு சக்தி வாய்ந்த மருந்து மாதிரி தான். அப்போ உங்க மனநிலையையும் உங்க வாழ்க்கையையும் உங்க கண்ட்ரோல்குள்ள கொண்டு வர நீங்க தயாரா? இன்னைக்கு நீங்க என்ன ஸ்டெப் எடுக்க போறீங்க? ஒரு வாழைப்பழம் சாப்பிட போறீங்களா? இல்ல ஒரு ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி பேச போறீங்களா? இல்ல ஒரு சின்ன வாக்கிங் போக போறீங்களா? உங்க மூளை கெமிஸ்ட்ரியை இயக்கிறதுக்கான உங்களுடைய முதல் படி இன்னைக்கு என்னவா இருக்க போகுது? யோசிங்க, உடனே செயல்படுத்துங்க.